இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துகிறதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நாட்களும் காலங்களும் வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. கடந்த 8வது மாதம் வேகமாய் முடிந்தது போல் இருக்கிறது. புதிய மாதத்திற்குள் வந்துவிட்டோம். செப்டம்பர் மாதத்திலும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார், வல்லவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவனுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். போவாஸ் என்கிற மனிதன், வயல்வெளிகள் எல்லாம் அவனுக்கு ஏராளமான செல்வங்கள் உண்டு. அங்குதான் இந்த ரூத்து வேலை செய்ய போகிறார். வேலை என்று சொன்னால் என்ன? அந்த கதிரறுக்கும் நேரத்தில் மீதியாய் சிதறி கிடக்கிறதை எடுத்துக்கொள்வதற்காக சேர்த்து அதன் மூலமாக ஜீவனம் பண்ண போகிறார். அப்பொழுது ரூத்துடைய எல்லா சம்பவத்தையும் அவள் கடந்து வந்த பாதைகளே இந்த போவாஸ் என்கிற மனிதன் விசாரித்து அவனுடைய நிலைமையெல்லாம் பார்த்து அந்த இடத்தில் தான் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலன் மட்டுமல்ல, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலமா வந்திருக்கிறார். அதனால் அந்த கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை கொடுப்பாராம். ஏன் தெரியுமா? ஒன்றுமில்லாமல் வந்த அந்த ஸ்திரீயை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த ரூத்தின் சம்பவம் எல்லோருக்குமே வேதத்திலே படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். எலிமெலேக்கு என்கிற ஒரு மனிதன் அங்கு பெத்லெகேமில் இருக்கிறான். அவனுடைய மனைவி பேர் நகோமி, 2 ஆண் பிள்ளைகள். அங்கு தேசத்திலே பஞ்சம் இருக்கிறது. அப்பொழுது நியாயாதிபதிகள் ஆண்டு கொண்ட காலம் அது. அவள் தான் நியாயம் விசாரிக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாக்கள் கிடையாது. அவன் தன் மனதின் தோன்றுகிறபடியே தான் நடந்து வந்தான் என்று நியாயாதிபதியின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல யூதா தேசத்திலே பெத்லெகேம் எல்லா இடத்திலும் பஞ்சம் வந்தவுடனே இவர்கள் புறப்பட்டு மோவாப்புக்கு போகிறார்கள். அதுதான் அவர் செய்த முதல் தவறு. ஏன் மோவாப்புக்கு போகக்கூடாதான்னு கேட்கலாம். மோவாபியர் யார், அம்மோன் புத்திரர் யார் என்று விசாரிப்பில் என்று சொன்னால், சொந்த தகப்பனாகிய லோத்தை அந்த 2 பெண் பிள்ளைகள் குடித்து வெறிக்க வைத்து அவரோடு தவறான உறவை ஏற்படுத்தி அதன் மூலமாய் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். ஒன்று மோவாப் சந்ததி, இன்னொன்று அம்மோனியர் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியான முறையில் அவர்கள் அந்த குழந்தை பெற்றெடுக்கவில்லை. தேவன் அந்த சந்ததிகளையே அருவருத்தபடியினால் அவர்கள் பாளையத்திற்குள்ளேயோ ஆண்டவருடைய சபைகளுக்குள்ளேயோ ஆலயத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியாது. அந்த தேசத்துக்கு இவர்கள் போகிறார்கள். எங்கிருந்து? பெத்லெகேமிலிருந்து. பெத்லெகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று சொல்ல அங்கு குறைவு இருக்க முடியாது. ஆனால் இவர் குறைவோடு போனார்கள். பஞ்சவர்களை பாதித்ததா? இல்லை. அதே ரூத் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நகோமி சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவளாய் மோவாப்புக்கு போனேன், எல்லாத்தையும் அளந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு 10 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. எலிமெலேக்கு அங்கே இறந்து போய் விடுகிறார். 2 ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைத்து அந்த 2 ஆண் பிள்ளைகள் மரித்து விடுகிறார்கள். அந்த நகோமி உயிரோடு இருக்கிறார். அந்த தாய், அவருடைய மருமக்கள் ஒருத்தி பேர் ஓர்பால், இன்னொரு பேர் ரூத். ஓர்பாலும் கடந்து போய்விட்டால் என்ன செய்வதென்று தத்தளிக்கும் பொழுதுதான் நகோமி கேள்விப்படுகிறார், தன் தேசத்திலே கர்த்தர் அந்த ஜனங்களை சந்தித்தார், ஆகாரம் உண்டு என்று சொல்லி புறப்பட்டு பெத்லெகேமுக்கு வரும் பொழுது ரூத் அவர்களோடு கூட வருகிறார். நகோமி சொல்லுகிறார், என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையம்மா, கணவனை இழந்துட்டேன், 2 பிள்ளைகள் இழந்துட்டேன், அவன் கணவனும் நீ இழந்துட்டல, அதனால என்னைய நம்பி வந்து எந்த ஒரு ஆசீர்வாதம் உனக்கு உண்டாக போவது கிடையாது, ஒரு வாழ்க்கை உனக்கு ஏற்படாது, திரும்பி போய்விடு, உன் ஜனங்களோடு போய்விடு. ரூத் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் வருவேன், தங்கும் இடத்தில் நான் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரிக்கிற இடத்துல நானும் மரிப்பேன், இதை தவிர வேற ஒரு காரியத்தையும் பேசக்கூடாதுன்னு சொல்வதோடைய உறுதியை பார்த்து சரி வா என்று சொல்லி பெத்லெகேமுக்கு வருகிறார். நகோமிட்ட ஒன்றும் கிடையாது, அவள் குடும்பத்தில் ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே வந்தாச்சு. மோவாபிலும் எல்லாத்தையும் இழந்தாச்சு. அவள் ஒரு அந்நிய ஸ்திரீ, அவள் ஒரு அனாதை தான். இப்பொழுது ஆதரவு கிடையாது, ஆகாரத்திற்கு வழி கிடையாது. ஆனால் அவளுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. நகோமிக்கிட்டே ஒன்றும் கிடையாது, யாங்கிட்டையும் ஒன்றும் கிடையாது,
நகோமின் தேவனிடத்தில் எல்லாம் உண்டு. அவர் வனாந்தரத்தை கூட வயல்வெளியாய் மாற்றுகிறவர், அவாந்தரத்திலே கூட நதிகளை பாய நீரூற்றுகளை ஏற்படுத்துவார், மரித்ததை கூட உயிர்ப்பிக்கிறவர், முடியாததை முடிய செய்கிறவர், இடித்ததை திரும்ப கட்டுகிறவர். திரும்பி வருகிறார் போது ஆண்டவருடைய மனதுருக்கம் ஒன்று உண்டாகிறது. வாழ்க்கையில பாதை மாறும் பொழுது, தவறும் பொழுது இழப்புகளை சந்திக்கிறோம், எல்லா பக்கத்திலும் பாதிப்புகள் வருகிறது, கஷ்டங்களுக்கு. ஆனால் அதே நேரத்தில் திரும்பும் பொழுது ஆண்டவர் பக்கம் மீண்டுமாய் கட்டி எழுப்ப ஆரம்பித்து விடுவார். அந்த நகோமியோடு வந்த அந்த ரூத்து தான் அங்கே அந்த வயல்வெளிகளில் இப்போ ஏதாவது வேலை செய்யறன்னு போகும் பொழுது போவாஸ் என்கிற மனிதனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. அவன் தான் அந்த வார்த்தை சொல்லுகிறான், நீ பெத்லேயமுக்கு மட்டும் வரலாமா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்திருக்கிறார். அந்த கர்த்தரால் நிறைவான பலன். இந்த மாதத்துல நீங்க அவர் செட்டைகளின் கீழ் வந்து பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல வந்து பாருங்க. உங்க வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம், இழப்புகளை சந்தித்திருக்கலாம், பலவீனத்தின் பாதையில் போகலாம், நிந்தனையின் பாதையில் போகலாம், 1008 கேள்விகள் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து என்ன செய்வேன்னு தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம், இனி அவ்வளவுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஒரு இடம் இருக்கிறது, போக வேண்டிய இடம், அல்லது எங்கு போவது, யாரிடம் போவது, என்ன செய்வது என்று தத்தளிக்கிறீர்களா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் இடத்திற்கு வாங்க. அங்க ஒரு இடம் உண்டு, அங்கு வந்து பாருங்கள். அந்த தேவனாலே நிறைவான பலனா குறைவுகளை மாற்றுகிற ஒரு நிறைவு உண்டாகுமா? அனாதையா இருந்தால், அந்நிய ஸ்திரியா இருந்தால், ஆதரவற்று போயிருந்தால், ஏதம் சொல்லுகிறது, ஆதரவு கிடைக்கிறது, ரூத்துக்கு அடுத்த ஆகாரம் கிடைக்கிறது, அனைத்துமே கிடைக்கிறது. அனைத்தும் இழந்து போன ரூத் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு வாழ்க்கை திரும்ப கட்டியெழுப்பப்படுகிறது. போவாஸ் அதே ரூத்தை திருமணம் பண்ணுகிறான். ஏசு அந்த சந்ததியில வெளிப்படுகிறார். ஒரு அருமையான குடும்பம், நன்றாக இருந்தார்கள், நல்ல வசதியாக. ஆண்டவர் அறியாத குடும்பம். திடீரென்று அந்த குடும்பத்தில் அந்த ஒரு அருமையான சகோதரன் மரித்து விடுகிறார். அந்த மரணத்தை அந்த பெண்ணால தாங்கிக் கொள்ள முடியும். கணவன் எதிர்பாராது மரித்து விட்டாரே அப்படிங்கும்போது என்ன சரி, மாமனார் மாமியார் மற்றவங்களாம் இருக்காங்களா பார்த்துக்குவாங்கன்னா, இல்லை, எல்லாருமே அவளை துரத்தி விட்டு விடுகிறார்கள். உனக்கு எங்கள் குடும்பத்திலே சொத்தும் கிடையாது, பங்கும் கிடையாது, இழந்தவளாய் தன்னந்தனியாய் அண்ணாதே அந்த 2 பிள்ளைகளோட உடுத்த துணியோடு புறப்பட்டு வருகிறார். எங்கு போவதென்று தெரியாது, என்ன செய்வதென்று தெரியாது. வருகிற வழியில் அப்படியே வரும் பொழுது என்ன செய்ய, யார் எனக்கு உதவி செய்வா, செத்துடலாமான்னு சொல்லி போகும் பொழுது ஒரு ஆலயத்தை பார்க்கிறாள். அந்த ஆலயத்தில் போய், அந்த மண்டபத்தில் போய் உட்கார்ந்து அழுகிறாள். 2 பிள்ளைகள், இயேசுவை பற்றி தெரியாது, யாரை பற்றியும் தெரியாது. அவர் இயேசு அறியாத குடும்பத்தில் உள்ள இந்த இயேசுவாவது, இந்த ஆண்டவராவது, இந்த ஆலயத்தில் இருக்கிறவரா எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? என் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன்? எங்க நான் தங்குறதுக்கு இடம் இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை, ஆகாரம் இல்லை, எல்லாமே இழந்து போய் நிற்கிறேங்கும் போது பக்கத்தில் இருக்கிற கான்வென்ட்ல இருந்து 2 சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஏமா நீ அழுறான்னு சொல்லி கேட்குறாங்க. தன்னுடைய எல்லா நடந்த சம்பவத்தை சொல்றா. நீ கவலைப்படாத, தங்குறதுக்கு நாங்கள் வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த கான்வென்ட்ல ஒரு வேலையை கொடுக்குறாங்க. 2 பெண் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாத, நாங்கள் படிக்க வைக்கிறோம். நீ அந்த இயேசுகிட்ட வந்திருக்கிறாமா, அவருடைய நிழலுக்குள்ள வந்திருக்கிற அந்த இயேசுவை நீ பிடிச்சிக்கோ, நாங்கள் வேணா உதவி செய்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவானவர் தான் சொல்லி இயேசுவை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இயேசுடைய அன்புக்குள்ள நடத்தி இருக்கிறாங்க. பிள்ளைகள் படித்து வளர்ந்து ஆளாகி நல்ல ஒரு பதவிகளுக்கு வந்தாங்க. தாயுடைய சூழ்நிலையை தலைகளாய் மாறிடுச்சது. ஒரே நாள் இரவோடு இரவாய் அண்ணாதையாய் அனுப்பப்பட்ட அந்த தாய், அனைத்தும் இழந்து ஆதரவற்ற இருந்த நிலைமையில் இருந்த தாய் இயேசுவிடம் வந்தாள். இயேசு அறியாத குடும்பம் தானால இயேசுன்னு சொல்லி அவருடைய நிழலின் கீழே வரும்பொழுது பாருங்க, நிறைவான பலன். இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய படிப்பு, பிள்ளைகளுக்கு வேண்டிய வேலை, எல்லாவற்றையும் அந்த இடத்துல வழிகள் உண்டாயிட்டு, வாய்ப்புகள் உண்டாயிடுச்சு. நடத்த ஆரம்பித்தார், நடத்தி காண்பித்தார். இன்னைக்கு நீங்க ஒருவேளை இன்னைக்கு அண்ணாதன்னு சொல்லலாம், அல்ல மற்றவர்கள் அற்பமா எண்ணப்படலாம். இந்த மாதத்துல கர்த்தர் நிறைவான பலனை அவர் கொடுக்க போகிறார். கர்த்தரால் நிறைவான பலன் உண்டாக போகிறது. ஒருவேளை நீங்கள் எடுத்து நம்பினால் அது சார்ந்திருக்கிற மனிதர்களால் அல்ல. ஒருவேளை அவருடைய நிழலை விட்டு தூரமாய் போயிருப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய அன்பை விட்டு தூரமாய் போயிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையில போயிருப்பீங்கன்னு சொன்னால், திரும்பும் பொழுது மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படும், திரும்பும் பொழுது மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்படும். ஆண்டவர் பக்கம் திரும்பும் பொழுது மீண்டுமாய் நிறைவு உண்டாகும், குறைவு மறைந்துடும். நம்ம நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கையில முழுவதுமாக கொடுத்து அவருடைய நிழலில் தங்கி இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பன், இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறீங்க. இந்த நாளில் நம்முடைய நிழலில் தங்கியிருக்க நாங்கள் விரும்புகிறோம்ப்பா. நீர்தான் எங்களுக்கு அடைக்கலாம், நீர்தான் எங்கள் நம்பிக்கை, நீர்தான் எங்களுடைய கோட்டை, நீர்தான் எங்களுக்கு துருகம், நீர்தான் எல்லாமாப்பா. நாளிலும் கூட கைவிடப்பட்ட நிலைமையிலே கண்ணீரோடு, குழப்பத்தோடு, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணுக்கு பாருங்க. நீர் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் தகப்பன் ஆண்டவரே. சீஷர்களை பார்த்து சொன்னீர், நீர் பரத்துக்கு ஏறி சொல்லும், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொல்லி தைரியம் கொடுத்தீங்களாப்பா. அதே தேவன் இந்த நாளிலும் இந்த மாதத்திலே யார் யாரெல்லாம் அண்ணாதை போல இருக்கிறேன், அங்கலாய்க்கிறேன், அலைந்து திரிகிறேன், வாழ்க்கை எல்லாம் கேள்விகள் எல்லாம் கேள்விக்குறியாக மாறிவிட்டது, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை நீ கரம் பிடித்து நடத்தி வழியை காண்பிப்பீராக. சமூகம் முன் சொல்லட்டும், தடைகள் மாறட்டும், தெளிவை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க,
உம்முடைய நிழல்ல உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாதம் நீ தூக்கி நிறுத்துகிற மாதமாய், நடத்துகிற மாதமாய், உயர்த்துகிற மாதமாய், நிறைவான பலனை கொடுக்கிற மாதமாய் மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் உடைய நடத்தலும் கிருபையும் நிறைவாய் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அவருடைய சமூகத்துக்கு அவருடைய நிழலுக்குள்ள வாங்க. அவர் தான் நம்முடைய அடைக்கலம். ஆறாத காயங்கள் கூட ஆறிவிடும். ஆற்றுவார், தேற்றுவார். அவர் அநாதி தேவன், நமக்கு அடைக்கலமா இருப்பாரு. நாம் அநாதை ஆவதில்லை. இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துவார். அவரை சார்ந்து கொள்வோம். God bless you. ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்நாத, போற்றிய பாதம் தரிப்போ. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.